அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தணர் நாளும் அடி பரவ மங்குல் மதி தவழ் மாட வீதி மறுகள் நிலாவிய மைந்த சொல்லாய் செங்கையலார் புனல் செல்வ மோங்கு செல்வ செங்காட்டம் குடியதனுள் கங்குல் விளங்கரியேம் தீயாடும் கணபதி ஈச்சரம் காமுறவே தன எங்கே ஒரு பாட்டு கேள்விப்பட்ட மாதிரில நறுமுகையே நறுமுக எங்க ஞானசம்பந்தன் கொடுத்த பன்னிசை ஞானசம்பந்தர் கொடுத்திருக்கிறாரு. மைமறு பூங்குழல் கற்றை துற்ற வாழ்நுதல் மாமகள் மங்கையோடு ஐயங்காறு வீட்டு அழகு. ஐயங்காறு வீட்டு அழகு தெரியுது, தமிழ் அழகு, தமிழிசை அழகு தெரியலன்னா நான் எங்க போய் சொல்ல? புத்தக திருவிழால சொல்லாம நான் எங்க போய் சொல்ல முடியும்? நம்மகிட்ட கடன் வாங்கினவெல்லாம் பணக்காரனா இருக்கான், கொடுத்தவன் ஓட்டாண்டியா நிக்கிறோமே. புதுக்கோட்டையில எங்கேயாவது ஒரு மூலையில நம்ம முப்பாட்டனாருடைய சொத்து ஒரு சென்ட் இருக்குன்னா விட்டுருவோமா நம்ம? ஆனா நம்முடைய பன்னிசை மரபு எத்தனையோ பேர் சொந்தம் கொண்டாடி இருக்கிறாங்க, கவலையே கிடையாது, அதை பத்தி சிந்தனையே கிடையாது நமக்கு. இன்று எப்படி நாம் நம்முடைய இசை மரபை பாருங்க. ரகர உச்சரிப்புக்கு சொன்னேன், அது அப்படியே இசையா மாத்தலாம். இப்ப ஒழுகல் அறிதழிகள் இயில் ஒழி உலகு பழி பேர், இது சந்தம்னு பேர், இசைக்கு அடிப்படை. இது அப்படியே இசையா மாத்தும். ஒழுகல் அறிதழிகள் இயில் ஒழி உலகு பழி பெருகு வழியே நினைய முழுதுடலில் எழுமயிர்கள் தழுவு முனி குழுவினோடு கெழுவு சிவனை. அவ்வளவுதான். நெடில் நீட்டி மெய்யெழுத்துக்களுக்கு அழுத்தம் கொடுத்தா 50% தமிழ் பன்னிசை வந்துடும். நெடில் நீட்டம் கொடுக்கணும். நீட்டம் வெண்டின் அவ்வளவுடைய கூட்டி எழுதல் என்பனார் புலவர். தொல்காப்பியம் சொல்றான், இசைக்கு மாத்திரை அளவு கிடையாதுப்பா, உனக்கு எந்த அளவுக்கு தம் கட்டி பாட முடியுமோ பாடு. இசைக்கு மாத்திரை அளவு, நெடிலுக்கு 2 மாத்திரை வைக்காத, உனக்கு மூச்சு தம் கட்டுறதுக்கு முடியுதா இழுத்து பாடு, அதான் இசை, தமிழ் இசை. வாலி ஒரு கவிதையில சொல்லியிருப்பார், தமிழிசை என்பது கச்சேரிகள்ல உட்கார்ந்து குளிர்சாதன அறையில உட்கார்ந்து பாடுற பாட்டும் இல்ல, கேட்கிற பாட்டும் இல்ல, வேலை பார்த்துக்கிட்டே பாடுறதுதான் தமிழிசை. வேலையை கெடுத்துக்கிட்டு வந்து பாக்குறது இல்ல, வேலையினுடைய களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு பாடுறதுக்கு தமிழிசை. பாட்டுக்காக பொழப்ப நடத்தல, பொழப்புக்காக பாட்ட பாடல, பாட்டோட பொழப்பு நடக்குது, இதாங்க தமிழிசை. பாட்டோட பொழப்பு நடக்குது. பாருங்க, ஏற்பாட்டு, ஏற்றப்பாட்டு, குதிரை பாட்டு, வண்டிக்காரன் பாட்டு, உழவன் பாட்டு, உழத்தி பாட்டு எல்லாமே இசையோடு ஒரு தொழிலும் சம்பந்தப்பட்டிருக்கும். திருஞான சம்பந்தரா இருக்கட்டும், திருநாவுக்கரசரா இருக்கட்டும், ஒரு இடத்துல உட்கார்ந்து பாடினவங்க கிடையாது, ஊர் ஊரா போய் பாடினவங்க, தெரு தெருவா போய் பாடினவங்க, வீதி வீதியாக அவர்கள் அலைந்து கொண்டே பாடினார்கள். ஏன்னா தமிழ் இசை என்பது உங்களை உற்சாகப்படுத்துவது, உட்கார வைக்கிறது இல்ல. ஒரு இசை அப்படி கேட்கும் பொழுது நமக்கு அந்த அந்த துடிப்பு, அதனாலதான் அதுக்கு பேர் சுவைன்னு சொன்னோம். சுவை இல்லாமல் பாடுவது பாடலே கிடையாது. கர்நாடக இசையில 2 சொல்லி முடிச்சிடறான், ஸ்ருதி மாதா லய பிதான்றான். ஸ்ருதி என்பது தாய், லயம் என்கின்ற தாளம் தந்தை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டான். ஆனா திருஞான சம்பந்தர் ஒத்துக்கல, 5 வேணும்டா ஒரு பாட்டுக்கு அப்படிங்கிறார். ஒரு பாட்டுன்னு எடுத்துக்கிட்டா 5 வேணும். என்ன? பண்ணும் பதம் 7 பல ஓசை தமிழ் அவையும் உள் நின்றதோர் சுவையும் ஒரு தாளத்து ஒலி பலவும். அப்ப பண் வேணும், பல ஓசை, செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை, தொல்காப்பியர் சொல்லக்கூடிய வண்ணங்கள், சந்தங்கள் எல்லாமே ஓசை நயம். ஓசை நயம் இல்லாமல் ஒரு பாட்டு இருக்க முடியாது. சங்க இலக்கிய பாடல்கள் முழுக்க நம்ம பாடல் பாடியவர் தான் இருக்கும், எழுதினவன் எழுதப்பட்டவன் இருக்கவே இருக்காது. நமக்கு பாட தெரியல, அவ்வளவுதான். சங்க இலக்கிய பாடல்கள் அகநானூற்றை புறநானூற்றை புலவர்கள் பாடினார்கள் என்றுதான் இருக்கிறது. நமக்கு பாட தெரியாம படிக்கிறோம், அவ்வளவுதான். நமக்கு தெரியல, அவ்வளவுதான். அப்ப பாருங்க, எல்லாமே அந்த இசை வடிவமாகத்தான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்து 7 ஸ்வரங்கள் என்று சொல்றோம் தமிழ்ல. குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இழி, விளரி, தாரம் என்று அதற்கு தமிழ் பெயர்கள் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? இதான் 7 இசை. இறைவனை இசை வடிவமாக பார்த்தது தமிழ் பன்னிசை. 7 இசையாய், இசைப்பயனாய், இன்னமுதமுமாய், என்னுடைய தோழனுமாய், முதல்ல இறைவனை தோழனாக, இன்று நம் தோழரே 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 என்று அழைக்கின்றோமே, இறைவனை தோழனே என்று அழைத்து பெருமைப்படுத்தியது தமிழ் பன்னிசை. மறந்துடாதீங்க, இந்த சொல்லை கொடுத்திருக்கிறது.